என் தங்கமே, இன்று உன் அப்பன் கருப்பன் உன்னிடத்தில் சொல்ல வந்திருக்கின்ற இந்த செய்தி உன்னுடைய வாழ்க்கைக்கு மிகவும் முக்கியமான செய்தி. என் குழந்தையே, தினமும் உன்னுடைய இல்லத்தில் நடக்கின்ற ஒரு தவறினால் உன்னுடைய துணையானது உன்னை விட்டு பிரிந்து செல்ல தயாராகிவிட்டது. அப்பன் இன்று உனக்கு காரணத்தை சொல்லிவிடுகின்றேன். என் பிள்ளை, நிச்சயமாக இந்த துணை உன்னை விட்டு பிரிய நீ அனுமதிக்க கூடாது. ஏனென்றால் தவறு உன் பக்கம் இருக்கிறது. அதனால் கருப்பன் சொல்வதை என்னவென்று கேட்டு தெரிந்து கொண்டு நீ செய்த தவறு என்னவென்று நீ திருத்திக் கொண்டாயானால் இந்த வாழ்க்கை இனிமேல் காலகாலத்திற்கும் உனக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுப்பதாக இருக்கும். ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையின் போராட்ட களமாகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எந்த பிரச்சனையை முதலில் தீர்ப்பது என்றே என் பிள்ளைக்கு தெரியவில்லை. கஷ்டங்களும் வேதனைகளும் உன்னை போட்டு பாடாய்படுத்தி எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தில் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயம் நிச்சயமாக உன் வாழ்க்கையில் உனக்கு அடிக்கடி வருகின்ற ஒரு பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளியாக மாறிவிடும். அப்பன் இதையெல்லாம் உன்னிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்ற அவசியம் இருக்கவில்லை. ஆனால் நான் சொல்வதற்கு ஒரு காரணம். என் பிள்ளையின் வாழ்க்கையின் மீது நான் கொண்ட அக்கறை. தினம் தினம் என் குழந்தையின் இல்லத்தில் என்ன நடக்கிறது என்பதனை நான் தெரிந்து கொண்டதன் விளைவுதான் இன்று இந்த விஷயத்தை உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று உன் அப்பன் என்னை தூண்டி இருக்கின்றது. என் குழந்தையே, உன்னை சுற்றி என்ன நடந்தாலும், இந்த வாழ்க்கை உனக்கு என்ன விஷயத்தை கொடுத்தாலும் அதற்கெல்லாம் சட்டென்று கலங்கி விடாமல், உன்னோடு நான் இருக்கின்ற இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை அத்தனை அற்புதங்களையும் சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உனக்கு என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை நீ சரியாக தெரிந்து கொள்வாய். இதுவரையிலும் நீ அனுபவித்த துன்பங்களும், இதுவரையிலும் நீ அனுபவித்த வேதனைகளும் உனக்கு கொடுத்திட்ட அத்தனையும் போதும். இனிமேலாவது இந்த வாழ்க்கையை எப்படியாவது நல்லபடியாக கடந்து வந்து விட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறதல்லவா, அது போதும். நீ விரும்பிய அத்தனை விஷயங்களையும் சர்வ நிச்சயமாக நீ பெற்றுக்கொள்வாய். என்ன நடந்து விட்டது என்று சொல்லி நீ ஏக்கம் கொண்டு தவிக்கிறாயா? கருப்பா, என் துணை ஒட்டும்தான் இந்த வாழ்க்கையில் எனக்கு இருக்கின்ற ஒரே ஆதாரம். அவர்களும் என்னை விட்டு பிரிந்து செல்கின்ற அளவிற்கு நான் எந்த தவறையும் இதுவரையிலும் செய்யவில்லையே. அப்படி நான் ஏதாவது தவறு செய்திருந்தால் நீ சொல்கின்ற பட்சத்தில் அதை நான் நிச்சயமாக திருத்திக் கொள்வேன் என்று என் குழந்தை நீ சொல்கிறாயல்லவா? நிச்சயமாக இதை நீ திருத்திக் கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. இந்த வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ முன்னெடுத்து வரக்கூடிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. உன் அப்பன் சொல்வதையெல்லாம் சரியாக நீ கேட்டு தெரிந்து கொண்டால் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளுக்கும் நிச்சயமாக என் குழந்தை நீ சரியான பதிலை கண்டுபிடித்து விடுவாய். இந்த கருப்பன் ஒரு விஷயத்தை நடத்த நினைத்து விட்டால் அதை உன் வாழ்க்கையில் எப்பொழுதுமே நான் சரியாக நடத்துபவன் என்பது உனக்கு தெரியுமல்லவா? அப்படி இருக்கும் பொழுது தேவையில்லாத ஒரு பழியை உன் மீது நான் தூக்கி போட்டு விடுவேனா என்ன? என் குழந்தையே, நீ தெரியாமல் தான் செய்கிறாய். ஆனால் இப்பொழுது இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவையெல்லாம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் கெடுக்க முன்வந்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்திட்ட அத்தனை சந்தோஷங்களையும் நீ என்னவென்று புரிந்து கொள்ள முடிவு செய்யும் பொழுது நீ இந்த கஷ்டத்தை எல்லாம் மறக்க வேண்டுமல்லவா? அதற்காகத்தான் இன்று கருப்பன் உனக்கு இந்த தெளிவான விளக்கத்தை உன் முன்னால் எடுத்துச் சொல்லி விடுகின்றேன். இனி இந்த வாழ்க்கையை காப்பாற்றுவதும் அல்லது விட்டு விடுவதும் உன்னுடைய கைகளில் தான் இருக்கின்றது. என் குழந்தையே, எத்தனையோ கஷ்டங்கள் இருக்கிறது வாழ்க்கையில். துணைகளுக்கிடையே எந்த ஒரு ஒற்றுமையும் இல்லாமல் சண்டைகளும் சச்சரவுகளும் அங்கே நடந்து கொண்டிருக்கின்றது. இவர்களுக்கு இடையில் சிக்கி தவிக்கின்ற இந்த குழந்தைகளை பற்றி ஒரு நாளும் இவர்கள் கவலைப்படுவது கிடையாது. இப்பேற்பட்ட எண்ணங்கள் கொண்ட மனிதர்களுக்கு மத்தியில் நீ சற்று விசித்திரமான குழந்தை.
எவ்வளவோ பிரச்சனைகள் வந்த பொழுதிலும் தன்னுடைய குழந்தைகளுக்காக இந்த வாழ்க்கையை எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று எதையுமே பெரிதுபடுத்தாமல், எதையும் பெரிதாக கண்டுகொள்ளாமல் நீ வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றாய். அப்படி இருக்கின்ற உன்னிடத்தில் ஒரு தவறு இருக்கிறது எனும் பொழுது அதை நான் உனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, அப்பன் சொல்கின்ற வார்த்தை ஆண் குழந்தைக்கும் பெண் குழந்தைக்கும் பொதுவானது. நான் சொல்லப் போகின்ற வார்த்தைகளை கேட்டு பெண்கள் தானே என்று நினைத்து ஆண்கள் எண்ணுவதும் தவறான விஷயம். யாராக இருந்தாலும் இதை கேட்பவர்கள் யாரோ அவர்களின் துணைக்கான வார்த்தைகளைத்தான் இந்த கருப்பன் நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பனிடத்திலிருந்து இது போன்ற ஒரு விஷயம் உனக்கு கிடைக்கிறது என்றால் நீ செய்த புண்ணியத்தின் பலன் என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எப்பொழுதுமே மனதினுடைய மனநிலை எப்படி இருக்கும் தெரியுமா? எவ்வளவு துன்பங்கள் இருக்கட்டும், எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கட்டும், அவர்கள் நிம்மதியாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நேரம் வாழ்க்கையில் இரண்டு தான். முதலாவதாக நல்லபடியாக உணவினை ருசித்து ரசித்து சாப்பிடுவது. அடுத்ததாக நிம்மதியான உறக்கத்தை எடுத்துக்கொள்வது. வாழ்க்கை எப்படியும் மாறிவிடட்டும், இந்த 2 நேரமும் அவர்களுக்கு சரியானபடி அவர்கள் நினைத்தது போல இருந்துவிட்டால் வாழ்க்கையில் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதை அவர்கள் பெரிதுபடுத்தி விட மாட்டார்கள். உனக்கு உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், பெண்கள் அத்தனை பேருக்கும் சமைத்து உணவு பரிமாறுவார்கள். கடைசி நேரத்தில் அவர்கள் உண்ணும் பொழுது அவர்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து நிம்மதியானபடி அந்த உணவை உட்கொள்ளாத சூழ்நிலை உருவாகி விடுகின்றது. அந்த நேரத்தில் அவர்களுக்குள் இருக்கின்ற மன அழுத்தம் வெளியில் சொல்ல முடியாத அளவிற்கு பெரியதாக இருக்கும். அதுபோலத்தான் ஆண்களுக்கும் உழைத்து களைத்து வருகின்றவர்களுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கின்ற உணவு சரியானபடி அவர்கள் வயிற்றுக்குள் சென்று செல்லவில்லை என்றாலும், அவர்களுக்குள் நிம்மதி என்ற ஒன்று இல்லாமல் போனாலும், ஏன்தான் இந்த உணவை சாப்பிடுகிறோமோ என்கின்ற மன அழுத்தத்தில் அதை உண்ண நினைத்தாலும் நிச்சயமாக அது அவர்களுக்கு ஒருபொழுதும் மன நிறைவை கொடுப்பதில்லை. எதற்காக இப்படியெல்லாம் நடக்கிறது என்று சொல்லி அது அவர்களை வேதனைப்படுத்தத்தான் செய்யுமே தவிர ஒரு பொழுதும் அவர்களை அது சந்தோஷப்படுத்தாது என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் உன் முன்னால் நின்று உனக்கு கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் எல்லாமுமே உன்னை நிச்சயமாக இனி இந்த வாழ்க்கையில் இது போன்ற தவறுகளை செய்ய விடாமல் உன்னை தடுத்து நிறுத்தும் அல்லவா? கருப்பன் அன்றே சொன்னாரே, நாம் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது என்று. என் குழந்தையை, உன் துணை உணவு அருந்தும் நேரத்தில் எக்காரணம் கொண்டும் அவர்களின் மனது வருத்தப்படும்படியோ அல்லது வேதனைப்படும்படியோ எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசிவிடாதே. 1000 கோபம் உனக்குள் இருக்கலாம், 1000 வேகத்தை நீ அடக்கி வைத்திருக்கலாம். அதுவெல்லாம் இதற்கு பிறகுத்தான் நீ காண்பிக்க வேண்டுமே தவிர உறங்கும் பொழுதிலும் உண்ணும் பொழுதிலும் இந்த விஷயத்தை ஒரு பொழுதும் நீ காண்பிக்க கூடாது. அவர்களுக்கு மனதில் இருக்கின்ற கஷ்டங்கள் என்ன, அவர்கள் படுகின்ற வேதனைகள் என்ன, அத்தனைக்கும் தீர்வாக இந்த உணவும் அந்த உறக்கமும் அவர்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான பங்கினை வகித்து கொண்டிருக்கும் பொழுது அதற்கு நீ இடையூறாக இருக்கும் பட்சத்தில் உன் மீது இருக்கின்ற அன்பு மட்டுமல்ல, எல்லாமுமே குறைந்து போகும். உன் மீது இவர்களுக்கு வெறுப்பு அதிகமாகிவிடும். இந்த வாழ்க்கை எதற்குத்தான் நமக்கு இவர்களை காண்பித்து கொடுத்ததோ என்கு நினைக்கின்ற மனநிலைக்கு இவர்கள் நிச்சயமாக வந்து விடுவார்கள். என் குழந்தையே, இந்த சூழ்நிலைகள் எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் ஏற்படக்கூடாது. இருவருக்குள்ளும் இருக்கின்ற ஒற்றுமை குறைந்துவிடக்கூடாது என்றுதான் உன் அப்பன் நான் நினைக்கின்றேன். நான் இருந்து உனக்கு சரியாக சில விஷயங்களை சொல்லித்தரும் பொழுது அதனை நீ கவனமாக கேட்டுக்கொண்டாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த இன்னல்களும் வராமல் உன்னால் நிச்சயமாக மீட்டெடுக்க முடியும். சுற்றி இருப்பவர்களின் எண்ணம் என்ன தெரியுமா? எப்பொழுது இவர்களுக்குள் பிரச்சனை வரும், எப்பொழுது இவர்கள் சண்டையிட்டு வேதனைப்பட்டு பிரிந்து செல்வார்கள், அதை நாம் கொண்டாடலாம் என்கின்ற எண்ணம்தான் சுற்றி இருப்பவர்களுடையது. இவர்களின் எண்ணங்களுக்கு உயிர் கொடுக்காமல், இவர்கள் செய்கின்ற விஷயங்களை எல்லாம் கண்டுகொள்ளாமல் உன்னுடைய வாழ்க்கை எப்பொழுதும் உன்னுடையதாக இருக்க நீ நிச்சயமாக உன்னாலான இந்த முயற்சிகளை நீ செய்ய வேண்டும். எப்பொழுதும் மற்ற பிரச்சனைகளை எல்லாம் பெரிதுபடுத்தி
எதற்கெடுத்தாலும் சண்டைகள் சச்சரவுகள் என்றும் தன் குழந்தைகளை பற்றி கவலைப்படாமலும் இருக்கின்றவர்களாக இருக்கும் பட்சத்தில் ஒருபொழுதும் உன் அப்பன் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட மாட்டேன். ஆனால் பிரச்சனைகள் அங்கு இல்லை. இது போன்று சிறு சிறு விஷயங்களில் அறியாமல் நடக்கின்ற பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையையே முடித்து விடுகின்றது. அதனால் தான் கருப்பன் உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அதுபோல நல்ல உறக்கத்தை அவர்களுக்கு நிச்சயமாக கொடுக்க வேண்டும். தூங்கி எழும்பொழுது எவ்வளவு துன்பங்கள் இருந்தாலும் எவ்வளவு இன்னல்கள் இருந்தாலும் அதையெல்லாம் மறந்துவிட்ட ஒரு தெளிவு அவர்களுக்கு கிடைத்துவிடும். அதனால் இந்த நிலையை எல்லாம் உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற விஷயங்களை எல்லாம் என்னவென்று புரிந்து நீ எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று இந்த கருப்பன் நான் ஆசைப்படுகின்றேன். இது உனக்கு கேட்பதற்கு சிறு பிள்ளைத்தனமாக இருக்கலாம், வேடிக்கையாக கூட இருக்கலாம். ஆனால் இவை எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை இந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து விட வேண்டும். இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் நீ உனக்கான மனநிறைவை நிச்சயமாக பெற்றுவிட வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு நான் தருகின்ற இந்த வெற்றி ஒவ்வொரு நாளும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து நடத்துவதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ளும் பொழுதுதான் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற ஒட்டுமொத்த சந்தோஷத்தையும் என்னவென்று உன்னால் உணர்ந்து கொள்ள முடியும். உன்னோடு நான் இருக்கிறேன் என்பதும் உனக்காக என்றும் என்றென்றும் நான் வருகிறேன் என்பதும் எந்த காலத்திலும் உன்னால் மறக்க முடியாத ஒரு நன்மைகளாக உன் மனதில் நிற்கும். நமக்கு யாரும் இல்லை என்று நீ சொல்லி புலம்புகிறாயா? உன் தகப்பனாக நான் இருந்து இது போன்ற விஷயங்களை எல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கிறேன் அல்லவா? வேறு யார் வேண்டும் என்று நினைக்கிறாய்? இந்த மனிதர்கள் இது போன்ற அறிவுரைகளை ஒருபொழுதும் உனக்கு கொடுப்பதில்லை. பிரச்சனை என்று சொல்லிவிட்டால் அந்த பிரச்சனையை எப்படி பெரிதுபடுத்த வேண்டும் என்றுதான் எண்ணுவார்களே தவிர நிச்சயமாக ஒருபொழுதும் உனக்கு இதில் தீர்வினை கொடுக்க மாட்டார்கள். ஆனால் உன் அப்பன் கருப்பன் எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் உனக்கான தீர்வுகளை கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன். இந்த வாழ்க்கை நீ படுகின்ற அத்தனை இன்னல்களிலும் இருந்தும் அத்தனை சோதனைகளிலும் இருந்தும் உன்னை நான் மீட்டு கொண்டு வர துணிகின்றேன். இதையெல்லாம் நீ சரியாக ஏற்றுக்கொள்ளும் பட்சத்தில் இந்த வாழ்க்கையை மேலும் மேலும் உனக்கான நம்பிக்கையையும் உனக்கான மனநிறைவையும் ஒரு சேர உன் கைகளில் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். இனி எந்த சூழ்நிலைக்கும் உன் வாழ்க்கையில் வருத்தப்பட வேண்டிய கட்டாயம் இல்லை. எந்த நிலைக்கும் நீ வேதனைப்பட வேண்டிய நிச்சயமான விஷயங்கள் இங்கு இல்லை. ஏனென்றால் எல்லாமும் உன் கைகளில் தான் இருக்கின்றது. எல்லா விஷயங்களும் உனக்குள் தான் மாற்றங்களை கொடுக்கிறது. அதனால் எதையும் உணர்ந்து எதையும் கடந்து நீ நல்லபடியாக வாழத் தொடங்கிவிடு. நீ ஆசைப்பட்ட அத்தனை விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக கிடைக்கும். நீ ஆசைப்பட்ட அத்தனை நன்மைகளும் உன்னை வந்து சேரும். உன்னோடு நான் இருக்கும் பொழுது உனக்கு எதிர்பார்த்திடாத அளவிற்கு மிக பெரிய வெற்றியும் இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். இவை எல்லாவற்றையும் தாண்டி உனக்கென நான் கொடுக்க நினைக்கின்ற உண்மைகளும் இந்த வாழ்க்கை உனக்கு தருகின்ற வெற்றியும் எப்பொழுதும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்துவதோடு மட்டுமல்லாமல் பேரதிசயத்திற்குள் உன்னை தள்ளிவிடும் என்பதனையும் நீ மறக்காதே. கருப்பனிருந்து உன் வெற்றியை உறுதி செய்ய வந்திருக்கிறேன். உன் வாழ்க்கையை உன் கைகளில் சந்தோஷமாக ஒப்படைக்க வந்திருக்கிறேன். இதற்கு மேல் என்ன வேண்டும்? யார் உன்னை தேடி வர வேண்டும்? யார் உனக்கு நல்ல செய்தியை கொடுக்க வேண்டும்? கருப்பனுக்கு பதில் சொல்வாயா? என் குழந்தையே, ஒவ்வொரு நாளுமே நம் வாழ்க்கையில் இருக்கின்ற சிறு சிறு தவறுகள் தான் நமக்கு எதிரான பல விஷயங்களை சொல்லி கொடுத்து விடுகின்றது. நமக்கு எதிராக பல விஷயங்களை திசை திருப்பி விட்டு விடுகின்றது. இதிலிருந்தெல்லாம் நீ மீண்டு வர வேண்டும். இதிலிருந்தெல்லாம் நீ உனக்கான நன்மைகளை இனியாவது பெற்றுக்கொள்ள துணிய வேண்டும். யார் இருக்கிறார்கள் இல்லை என்பதை பற்றி எல்லாம் இங்கு எந்த கவலையும் உனக்கு வேண்டாம். உனக்கு உன் அப்பன் இருக்கிறான் என்கின்ற புரிதல் மட்டும் இருந்துவிட்டால் அது போதும். நான் உன்னை நிச்சயமாக நல்வழிப்படுத்தி விடுவேன். நான் உன்னை நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் நீ விரும்பிய இடத்திற்கு அழைத்து சென்று விடுவேன் என்பதனை நீ புரிந்து கொள். உன்னுடைய வாழ்க்கை இதுவரையிலும் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் எல்லாம் மறையப் போகின்ற நேரம். இந்த கருப்பன் சொன்ன வார்த்தைகளும் உன் வாழ்க்கையில் அப்படியே நிறைவேறப் போகின்ற நேரம். இனி உனக்கு என்ன நடந்தாலும் சரி, இந்த வாழ்க்கையில் நான் உனக்கென என்ன கொடுத்திட்டாலும் சரி, இவை எல்லாவற்றையும் கடந்து
நீ பெருமகிழ்ச்சி அடைய வேண்டிய நேரம் வந்துவிட்டது. உன்னோடு இருக்கின்ற நேரம் வரை இனி உனக்கு நான் கொடுப்பது ஒவ்வொன்றும் உன்னை பெருமகிழ்ச்சி படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். சந்தோஷமான வாழ்க்கை கிடைக்கவில்லையே என்று வருத்தப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு மத்தியில் கிடைத்த வாழ்க்கையை காப்பாற்றிக் கொள்ள முடியாமல் ஒரு பொழுதும் தொலைத்து விடாதே. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.